ஹாய், இட்ஸ் மீ நித்யா ஐயு. எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கதை என்ன பார்த்தீங்கன்னா, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசலாம். எனக்கு வந்துட்டு இவர்னா ரொம்ப பிடிக்கும். என்னை ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் எப்போல்லாம் நான் வந்துட்டு என்னால் முடியாதோன்னு சொல்லிவிட்டு நான் சோர்ந்து போகிறேனோ அப்போல்லாம் இவரோட இந்த வாழ்க்கை வரலாறு, இவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை எப்பவுமே இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும். என்னால் முடியும்னு சொல்லி என்னை வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நான் அவரை பார்க்குறேன். வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான கதைக்குள்ளே போகலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். அதாவது என்னைக்கு பிறந்தார் அப்படின்னா 15th October 1930 அன்னைக்கு இந்த இயரில் பிறந்தார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 brothers ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவரோட அம்மா அப்பா பேர் என்ன பார்த்திங்கன்னா, அப்பாவோட பேர் என்னென்னா ஜெயினுல் ஆப்தீன், அம்மாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அஷிமா. அவங்களோட பிரதர்ஸோடு வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவங்களோட பள்ளி பருவங்களை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார் படிச்சுட்டு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நியூஸ் பேப்பர் போடுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்துட்டு போட்டு முடிச்சுனே வந்துட்டு ஒரு 6 மணிக்கு எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கணிதம் வந்துட்டு ஐயர்கள்லாம் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே போய் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு ஸ்கூலில் இருக்கும்போது தன்னோட ஆசிரியரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. பறவைகள்லாம் எப்படி வானத்தில் பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களோட அந்த சிறகுகள் இருக்குல்ல, அது மூலிமா தான் வந்துட்டு வானத்தில் பறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷங்கனாலையும் வானத்தில் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு சார் சொல்கிறாங்க, எதுவும் முடியும் அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக எதுனாலும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நாள்லேருந்து மனுஷங்களையும் வந்துட்டு வானத்தில் பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு தினமும் அதுக்காக வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த காலேஜில் ஸ்டடீஸை முடித்தாருன்னு வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் ஜோசப் காலேஜில் வந்துட்டு படித்து முடிக்கிறாரு. தன்னோட மாஸ்டர்ஸ் டிகிரியும் அங்கே தான் படித்து முடித்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ப்ராஜெக்ட்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நல்லபடியாக செஞ்சு முடித்து அவரோட வேலையில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஏர் அட் தி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஆஸ் அ சீனியர் சயின்டிஸ்ட் அசிஸ்டண்ட் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ண உடனே அவரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நண்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோ டைப் ஆஃப் ஹோவர் கிராஃப்ட் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்காக ஒரு புதிய வளர்ச்சிகளை வந்துட்டு அடையிறதுக்காக நிறைய உதவிகள் அவர் செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி அவரோட பயணங்களும் அடைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அது மாதிரியான ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சிறகுகள், அன்லீஷிங் தி பவர் வித்தின் இன் இந்தியா 2002 வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2020 எ விஷன் ஃபார் தி நியூ மில்லேனியம் 1998, மை ஜேர்னி ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ரீம்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் 2013 எழுதுனது. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்துட்டு சொல்லிகிட்டே போகலாம். அவர் எழுதின புக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் படித்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃப்யூச்சரும் ப்ரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சில் ஒன்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு உங்களை பற்றி கேட்டாங்க ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து, சார் ஹவு டு கெட் சக்சீட் ஃபார், நீங்கள் வந்துட்டு இந்த யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்துட்டு சொன்னாங்க, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அந்த 4 பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன், அதை திருப்பி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கிரேட் எய்ம், செகண்ட் ஒன் ஐ வில் கண்டினியூஸ்லி அக்வயர் நாலேஜ், தேர்ட் ஒன் ஐ வில் டூ ஹார்ட் ஒர்க், fourth one
ஐ வில் பர்சியூ அண்ட் சக்சீட். இந்த 4 பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் என்றைக்கும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் நிச்சயமாக சக்சீட் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். நமக்கும் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. அவரோட ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும், ஒவ்வொரு முக்கியமான சம்பவங்கள், எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு எப்பயுமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு நம்மளால் முடியும், என்னால் இந்த விஷயத்த நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் சின்னதாக கற்றுக்கோங்க. அது நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல, திரும்ப நம்ம அதை வந்துட்டு என்னால் என்ன விஷயம் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினமும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண செய்ய அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் தெரியும் அப்படின்னாலும் அந்த ஸ்டோரிஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி வரக்கூடிய அடுத்த வீடியோஸில் உங்களோட அந்த ஸ்டோரியை நம்மளோட இந்த சேனலில் கண்டிப்பாக நம்ம போடவும். அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.